பாரம்பரியமான பருப்பு தோசை, ஒரு ஹை புரோட்டீன் கண்டென்ட் தோசை. இதுக்கு மாவு புளிக்கணும்னு அவசியம் இல்லை, அரைச்ச உடனே ஊற்றலாம். வெல்கம் டு ஜெயவும் ஃபுட்ஸ். இது செய்யறதுக்கு நைட்டே ஒரு பாத்திரத்தில் 1 கப்பு சமமான அளவு கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, துவரம் பருப்பு எடுத்துக்கணும். அதே கப்பு சமமான அளவு இட்லி அரிசியும் இது கூட சேர்த்துக்கணும். ஸோ இது கூட சேர்த்துட்டு இதில் இன்னொரு கப் அளவு சமமான பச்சை பயிரையும் இது கூட சேர்க்க போகிறோம். வேணும்னா 2 கப்பு கூட பச்சை பயிர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்க்குறோம். வெந்தயம் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சிடலாம். ஒரு 8 மணி நேரம் நைட்டு ஃபுல்லாக ஊறட்டும். நைட்டு 8 மணி நேரம் ஊறினோன்னே இதை ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அரைக்கலாம், முழுசாகவும் போட்டு அரைச்சிக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு, இதில் கூட நாங்கள் ஒரு 10 மிளகா சேர்த்துருக்கோம். அது கூட கட் பண்ணி வச்ச இஞ்சி, அப்புறம் பூண்டு இது கூட சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இதை அரைக்கும் போது கொஞ்சம் திக்காக இருக்குதுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றி அரைச்சி இந்த கன்சிஸ்டன்சியில் மாவு நெய்யாக இல்லாமல் நல்லா இந்த மாதிரி வந்திருக்கணும். இப்போது தோசைக்கு இதில் வெங்காயம் சேர்க்க போகிறோம். அதனால் ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றி 2 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டு கடுகு நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே 1 டேபிள் ஸ்பூன் அளவு பெருங்காயம் சேர்த்துக்கிறோம். பெருங்காயம் சேர்த்துட்டு பொடியாக நறுக்கின வெங்காயத்தையும் கருவேப்பிலையிலையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்க போகிறோம். நல்லா இந்த மாதிரி வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கணும். ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷம் வதக்கினா போதும். உங்களுக்கு வெங்காயம் நிறைய வேணுனாலும் நிறையா சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வதங்கினோடனே வெங்காயத்தை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்ச மாவில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும் சேர்க்குறோம். சேர்த்துட்டு நம்ம வதக்கின வெங்காயத்தை இது கூட சேர்க்குறோம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இப்போது இதில் நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். நல்லா ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா வெங்காயம் சேர்ந்து வரும். இந்த மாதிரி நல்லா ஒரு மிக்சர் கொடுங்க. இந்த மாதிரி பாருங்கள், நல்லா ஒரு மிக்சர் கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மாவு கொஞ்சம் கட்டியாக தான் இருக்குது. இதிலே தோசை ஊற்றினா அடை மாதிரி வரும். இதனால இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா தோசை கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துருந்தோன்னா தோசை கன்சிஸ்டன்சி வந்தோடனே இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கிறோம். கொத்தமல்லி இலையை சேர்த்துட்டு மாவு நல்லா கலக்கி எடுத்து வச்சுட்டு இப்போ தோசை தவா வச்சுட்டு தவா காஞ்சோன்னே தோசை ஊற்ற போகிறோம். பாருங்கள் தோசை எவ்வளோ அழகாக மெலிசாக சூப்பராக வருதுன்னு. தோசை நல்லா ரவுண்டாக ஷேப்பாக வருது. மாவு புளிக்க தேவையில்லை, அரைச்ச உடனே ஊற்றியாச்சு. இந்த மாதிரி ஊற்றிட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் உங்களுக்கு எது வேணுமோ ஊற்றிட்டு பாருங்கள் நல்லா 2 நிமிஷத்தில் நல்லா வெந்து வந்துடும். இப்போ நல்லா வெந்து வந்துடுச்சு. பாருங்கள் கலர் நல்லா மாறிடுச்சு. இப்போ இதை திருப்பி போட்டாச்சு. திருப்பி போட்டோன்னே அது முன்பக்கமும் நல்லா வெந்து வந்துடும். 2 நிமிஷத்தில் நல்லா பார்த்துட்டே இருங்க, நல்லா வெந்து வந்துடும். ஒரு 2 நிமிஷம் போதும் இந்த தோசைக்கு. நல்லா 5 செகண்டில் வந்துடும். இப்போ திருப்பி போட்டாலும் ஃப்ரண்ட் சைடும் நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. இப்போ இதை எடுத்து தவாவில் வச்சு பரிமாறலாம். இந்த மாதிரி ரெசிபீஸ்க்கு ஃபாலோ ஜெயவும் ஃபுட்ஸ் ஃபார் மோர் ரெசிபீஸ்.